நல்ல கேள்விம்மா. ஒரு எஜமான், ஒரு வீட்டினுடைய தலைவர் அப்படிங்கிறவர் வந்து எங்கே படுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்மேற்கு மூலையில் மட்டும்தான் படுக்கணும். அது பூமியில் நிறைய பேத்துக்கு இதில் இன்னொரு கேட்காத கேள்விக்கும் பதில் சொல்லிடுறேங்க. படுக்கை அறையில் தென்மேற்கு மூலையில் கீழே படுத்துக்கணும். வீடு கட்டிட்டோம், மேலே ஒரு 2 ஃப்ளோர் கட்டி வச்சுட்டோம், வாடகைக்கு விடணும். உடனே ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு கிளைண்ட் கூப்பிட்டு கேட்குறாரு, சார் நாங்கள் வாடகைக்கு விட்றோம், நாங்கள் மேலேயா சார் இருக்கணும் வீட்டுக்காரங்க அப்படின்னு. இல்லைம்மா, நீங்கள் கீழே இருங்க. வேரில் தான் பிரபஞ்சத்தில் பூமியில் தான் சக்தி அதிகம். பூமியிலேருந்து தான் இந்த கட்டடமே நிற்கிது. நீங்கள் மேலே போய் நின்னாலும் கோந்தால கரும்பு மாதிரி ஆயிருமா? கரும்பில் கீழ் கரும்பு தான் நல்லா இருக்கும். அதுபோல் உங்களுக்கு வேரில் தான் சக்தி இருக்குது, வேரில் தான் பிரபஞ்ச சக்தி இருக்குது. இப்போ பிரபஞ்ச சக்தி எப்படி வருங்க? நீர் என்ன பண்ணுதுங்க? கீழ் நோக்கி வரும். நான் முதல்ல இது பதிவு பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேங்க. நெருப்பு மேல் நோக்கி தான் போகும், காற்று சைடில் மட்டும்தான் அடிக்கும். சில விஷயங்கள் இப்படி தான், மேலேருந்து கீழே காற்று அடிக்காதுங்க. நம்ம ஃபேனில் வேணால் அப்படி வரும். எதிர்வாதமாக பேசுனா எப்படி வேணால் பேசலாம். இயற்கையினுடைய சூழல் அப்படி தான். இயற்கையை ஒட்டியே வாழ வேண்டும். இயற்கையுடன் இணைவதே வாஸ்து. இவ்வளோதான். இதில் வந்து நம்ம நவகோள்களையும் ஜோதிடத்தையும் கலக்கவே கூடாது. இப்போ வந்து நாம் தமிழ்நாட்டில்